செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவில் உள்ள கோல்டன் கேட் பாலத்தின் 75ஆம் ஆண்டு நிறைவு விழாவை அப்பகுதி மக்கள் வான வேடிக்கையுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ நகரம் அருகே 75 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோல்டன் கேட் பாலம் ஒன்று உள்ளது. இந்த பாலம் அமைக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அப்பகுதி மக்கள் கோலாகலமாக கொண்டாடினர். விழாவை முன்னிட்டு பாலம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் வண்ணமயமான வான வேடிக்கை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. பாலத்தில் இருந்து குதித்து இறந்தவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார்கள். சிரியாவில் நடக்கும் கலவரத்தில் குழந்தைகள், பெண்கள் உட்பட அப்பாவி மக்களை அரசு படைகள் படுகொலை செய்வதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு குழு வன்மையாக கண்டித்துள்ளது. சிரியாவில் அதிபர் ஆசாத்தின் ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் ராணுவம் கண்மூடித்தனமாக செயல்பட்டு கலவரத்தில் ஈடுபடுவோரை மட்டுமின்றி தெருவில் செல்வோரையும் குழந்தைகள் மற்றும் பெண்களையும் சரமாரியாக எந்திர துப்பாக்கிகளாலும் பீரங்கிகளாலும் தாக்குதல் நடத்தி கொன்று குவிக்கிறது. இந்த கலவர பாதிப்பு பற்றி அறிய ஐநா பாதுகாப்பு குழுவின் மேலிட பார்வையாளர்கள் கடந்த 1 மாதமாக சிரியாவிற்கு வந்து கலவர சேதம் குறித்து மதிப்பிட்டு ஆய்வு நடத்தியுள்ளனர். இதையடுத்து ஐநா சபையின் பாதுகாப்பு குழு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசு தரப்பு படைகள் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் நடத்திய தாக்குதலில் மட்டும் 108 பேர் பலியாகியுள்ளதாகவும் இத்தகைய படுகொலைகள் மிகவும் கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்று ஆட்டத்தில் அமெரிக்காவின் வீனஸ் வில்லியம்ஸ் அர்ஜென்டினாவை சேர்ந்த பாவ்லா ஒர்மத்சேயாவை வென்றார். பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் நேற்று தொடங்கின. இதில் மகளிர் பிரிவின் ஒற்றையர் பிரிவில் 2வது சுற்று ஆட்டத்தில் அமெரிக்காவின் வீனஸ் வில்லியம்ஸும் அர்ஜென்டினா வீராங்கனை பாவ்லா ஒர்மத்சேயாவும் மோதினார்கள். இதில் வீனஸ் வில்லியம்ஸ் 4-6, 6-1, 6-3 என்ற நேர் செட்டில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். இதேபோல ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் பிரான்ஸ் வீரர் ஜோ வில்ஃபிரட் டிசோசங்கா ரஷ்ய வீரர் ஆண்ட்ரோ குஷ்னட்டோவாவை 1-6, 6-3, 6-2, 6-4 என்ற நேர் செட்டில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை. இன்றைய தங்கத்தின் விலை: தங்கம் 1 கிராம் 2747 ரூபாய். 1 பவுன் ஆபரண தங்கம் 21,976 ரூபாய். 24 கேரட் தங்கம் 10 கிராம் 29,385 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இன்றைய வெள்ளியின் விலை: 1 கிராம் வெள்ளி 58 ரூபாய் 70 காசுகள். 1 கிலோ வெள்ளி 54,870 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். பெட்ரோல் விலையை உயர்த்தியதன் மூலம் வாக்களித்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வரும் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து தனது தலைமையில் திருச்சியில் வரும் ஜூன் 1ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் 80% பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் பெட்ரோல், டீசல் கிடைக்காமல் அவதிப்படுகின்றனர். முக்கிய சாலைகளில் வாகன நெரிசல் குறைந்து பஸ், ரயில்களில் வழக்கத்திற்கு அதிகமாக கூட்டம் அதிகரித்துள்ளது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திராவில் நடைபெற்று வரும் பந்த் காரணமாக அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் இன்று 5 வேட்பாளர்கள் வேட்புமனுவை வாபஸ் பெற்றுள்ள நிலையில் தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் உசேன் உட்பட 20 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.